டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க, அதாவது டிடிஎட் படித்தவங்க டிகிரி முடிச்சிருந்தா டெட் பேப்பர் டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டைரெக்டாக பிடி அசிஸ்டன்ட் பட்டதாரி ஆசிரியர் ஆக முடியுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி பிஎட் படித்தவங்க, சார் நாங்கள் பேப்பர் 1 எழுதக்கூடாது, இதே டிடிஎட் படிச்சுருந்தா நாங்கள் ரெண்டுமே எழுதியிருக்கலாமே, டெட்டில் பேப்பர் 1 எழுதியிருப்போம், பேப்பர் 2 எழுதியிருப்போம், அப்போ பிஎட் வேஸ்டா சார் அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமில் டிடிஎட் படித்தவங்க பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணலாம், பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் பேப்பர் 1 வச்சு தான் டைரக்ட் போஸ்டிங் போக முடியும். அதாவது பேப்பர் 1 பாஸ் பண்ணி எஸ்ஜிடி எழுதி அதன் மூலமாக டைரெக்டாக போஸ்டிங் போகலாமே தவிர நீங்கள் பேப்பர் 2வை யூஸ் பண்ணி டைரக்ட் போஸ்டிங் போக முடியாது. இருந்தாலும் நீங்கள் 2 எக்ஸாமையும் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. 2ஐயும் எழுதுறது தான் நல்லது. ஏன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். நல்லா கவனிங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. ஃபுல்லாக பாருங்கள், சொல்கிறேன். பொதுவாக ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த லெவலில் டிடிஎட் படித்தவங்க, சரிங்களா, டிப்ளமோ இன் எஜுகேஷனில் டிப்ளமோ படித்தவங்க 2 இயர்ஸ், அதாவது 12th முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் டிடிஎட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி டிஇஎல்இடி, அதாவது டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் 2 இயர்ஸ் அப்படி படித்தவங்க வந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 தாள் 1 எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு போஸ்டிங் எக்ஸாம் நடக்கும். அதை எழுதி டைரக்டாக போஸ்டிங் போகலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் டிடிஎட் படிச்சிருக்கேன் ப்ளஸ் டிகிரியும் முடிச்சிருக்கேன், ரைட்லா, டிடிஎட் ப்ளஸ் டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கேன். அப்போ நான் பேப்பர் 2 எழுதி பேப்பர் 2 எக்ஸாம் எழுதி பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, பட்டதாரி ஆசிரியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆக முடியாது. கம்பல்சரியாக இதை யார் எழுத முடியும் அப்படின்னா, அதாவது போஸ்டிங் போக முடியும் அப்படின்னா பிஎட் படித்தவங்க, ஒரு டிகிரி முடித்து 12th அப்புறமா ஒரு டிகிரி வித் பிஎட், அந்த டிகிரி சம்மந்தமான பிஎட் முடித்தவங்க தான் என்ன பண்ண முடியும்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 2 எழுதி அதுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் யூஜிடிஆர்பி எழுதி போஸ்டிங் போக முடியும். சார் நான் பிஎட்டும் முடிச்சிருக்கேன், சார் டிடிஎட்டும் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிச்சுட்டு அது சம்மந்தமாக பிஎட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெண்டுமே எழுதிக்கலாம். ஆனால் ஒன்லி நான் டிடிஎட்டும் ஒரு டிகிரி மட்டும்தான் இருக்குது, இல்லை டிடிஎட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது மட்டும்தான் பாசிபிள். ஆனால் டெட்டை பொறுத்தளவில் நீங்கள் ரெண்டுமே எழுதலாம். டிடிஎட் ரெண்டுமே எழுதலாம், ரெண்டுமே எழுதணும். என்ன காரணம், ரெண்டுமே எழுத அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கவனிங்க. இது என்ன அப்படின்னா 2022 டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களே, அந்த நோட்டிஃபிகேஷன் தான். அதில் 6th to 8th டீச்சர், அதாவது கிராஜுவேட் டீச்சர் பட்டதாரி ஆசிரியர் ஆகணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு, சரிங்களா, டிகிரி படிச்சிருக்கணும், பாஸ்ட் ஆர் அப்பியரிங் என்ன ஃபைனல் இயர் செகண்ட் இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன், அதாவது நீங்கள் எலமெண்ட்ரி எஜுகேஷனில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, டிடிஎட் பண்ணியிருந்தாலும் சரி, எதோ எழுதலாம். அதே மாதிரி டிகிரி முடிச்சுக்கணும் கம்பல்சரியாக. ஸோ அது 2 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் இது வந்து போஸ்டிங்க்கு இல்லை, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, இதனால தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இது வந்து போஸ்டிங்க்கு இல்லைங்க. யாருக்கு அப்படின்னா ப்ரமோஷனுக்கு. என்ன சார் ப்ரமோஷன் அப்படின்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு இடைநிலை ஆசிரியர், அதாவது 1 to 5th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியராக எஸ்ஜிடி டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தன்னோட ப்ரமோஷனுக்காக, அடுத்த லெவல் ப்ரமோஷன் ஆகிறதுக்காக பேப்பர் 2 டெட் எக்ஸாம் எழுதி அதில் முன்னுரிமை வாங்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எதில் அப்படின்னா ப்ரமோஷனில், எஸ்ஜிடி, புரியுதுங்களா? ப்ரமோஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுரிமை இருக்குது. அதுக்கான கேசஸ் போய்கிட்டு இருக்கு. என்னென்னா, இல்லை நீங்கள் டெட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேசஸ் போது அதுக்கான ரிசல்ட் என்ன வேணால் வரலாம், சரிங்களா, ஃப்யூச்சரில். ஆனால் இப்போ வர என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ எஸ்ஜிடி டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரமோஷனுக்கு டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தால் அது ஒரு முன்னுரிமையாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது பாஸ் பண்ணாதவங்களையும் கூட ப்ரமோஷன் போடுறாங்க, அது வேற இல்லை. ஆனால் 2 பேர் வராங்க.
இதில் யாருக்கு ப்ரொமோஷன் முன்னுரிமை கொடுக்கணும்னா டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது இப்போ வரை இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனுக்காக மட்டும்தான் அதாவது டிடிஎட் டிகிரி முடித்தவங்க, டிடிஎட் ப்ளஸ் டிகிரி முடித்தவங்க டெட் பேப்பர் 2 எழுதுகிறாங்க. ஆனால் இதை வச்சு நேரடி நியமனமாக வேலைக்கு போக முடியுமானா கிடையாது. ஒன்லி ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. மிச்சப்படி பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான், பிஎட் ஒரு டிகிரியில் பிஎட் பண்ணியிருக்கணுங்க. பிஎட் முடித்தவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேப்பர் 2க்கான ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதன் மூலமாக அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி எழுதி போஸ்டிங் போக முடியும். இப்போ கடைசியாக கிளியராக சொல்கிறேன் கவனிங்க. நீங்கள் டிடிஎட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் முதல் டெட் எக்ஸாம் அப்போ தான் சார் படிக்க வரேன் அப்படின்றவங்க பேப்பர் 1 எழுதுங்க, பேப்பர் 2 டெட்டை பொறுத்தளவு ரெண்டுமே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பேப்பர் 1 உங்களுக்கு போஸ்டிங் டைரக்ட் போஸ்டிங் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேப்பர் 2 என்ன பண்ணுன்னா ப்ரொமோஷன் போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டெட்டுன்றது லைஃப் டைம், ஒரு தடவை பாஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? நீங்கள் ப்ரொமோஷன் போகும்போது சார் நான் ஏற்கனவே பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு கேட்கலாமே தவிர அதை வச்சு நீங்கள் டைரக்ட் போஸ்டிங் யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ டைரக்ட் போஸ்டிங் பட்டதாரி ஆசிரியர் பிடி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. 6th-லேருந்து 8th டீச்சராக போகணுன்றவங்க யார் போக முடியும்னா பிஎட் பண்ணி அதுக்கப்புறமா டெட் பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 2 எழுதி அதுக்கப்புறம் பிடி அசிஸ்டன்ட் அதுக்கான யூஜிடிஆர்பி நியமன தேர்வு நடக்குங்க. அந்த நியமன தேர்வு எழுதி அதில் வர கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் டேரெக்டாக போஸ்டிங் போக முடியும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிஎட் ஸ்டூடெண்ட் டிடிஎட்காரவங்க உங்களை பாதிக்க முடியாது, அவங்களால உங்களோட போஸ்டிங்கை டேரெக்டாக வர முடியாது. ப்ரமோஷனுக்கு தான், ப்ரமோஷன் மூலமாக எப்பயுமே போஸ்டிங் போடுவாங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் வேக்கன்சி பார்த்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். ஓகேவா? இந்த குழப்பம் சால்வ் ஆயிடுச்சா? ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.